எங்களோட வியாபாரிகளுக்கு எந்த முன்னறிவிப்பும் இல்லாம அதாவது இப்போதைக்கு இம்மீடியட்டா இதை ஓபன் பண்ணணும். நேத்திக்கு காலையில இருந்து எங்களோட வியாபாரிகளுக்கு எந்த முன்னறிவிப்பும் இல்லாம இந்த லஸ் பகுதியில இருந்து மந்தவெளி பகுதியில இருந்து இந்த பக்கம் வர்றதுக்குரிய டிராபிக்க முழுமையாக முடக்கப்பட்டதுனால நேத்தில இருந்து நாங்க முயற்சி பண்ணி மெட்ரோ நிர்வாகத்துக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறோம். நேத்து முழுக்க எங்களால அவங்களோட தொடர்பு கொள்ள முடியல. இன்னைக்கு காலையில நாங்க நிர்வாகிகள் மற்றும் இந்த லஸ் பகுதியில் உள்ள வியாபாரிகள் எல்லாரும் ஒரு 50 பேர் மெட்ரோ நிர்வாகத்துக்கிட்ட நேரடியாவே நாங்க போய் அதுக்கப்புறம் அங்க இருந்து எங்களுக்கு அவங்க தகவல் கொடுத்து இன்னைக்கு 3 மணிக்கு எங்களுக்கு மீட்டிங் ஆள் வருவாங்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அதிகாரிங்க வந்திருந்தாங்க. மெட்ரோவோட ஜிஎம் ரவிக்குமார் அவர் வந்திருந்தார். அவரோட இன்னும் மற்ற அதிகாரிகள், மயிலாப்பூர் காவல் நிலைய அதிகாரிகள் எல்லாரும் வந்திருந்தாங்க. பேசணும். பேச்சுவார்த்தையில எங்களுக்கு சுமூகமா நாங்க கேட்ட எல்லாமே பண்ணி கொடுக்கறேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. அதாவது இப்போதைக்கு இம்மீடியட்டா இதை ஓபன் பண்ணணும். பொங்கல் வர இந்த பிளாக் எதுவுமே இருக்கக்கூடாது. ஏன்னா அவங்க சொன்ன நடைமுறைகளை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஏன்னா அந்த இது க்ளோஸ் பண்ணாம மெட்ரோ நிர்வாகம் வேலை செய்ய முடியாதுங்கிறத அவங்களும் தெளிவா எடுத்து சொன்னாங்க. நாங்களும் அதை புரிஞ்சுக்கிட்டோம். நாங்க சொன்ன கோரிக்கை பொங்கல் வர எங்களுக்கு இதை ஓபன் பண்ணி கொடுக்கணும், பழைய மாதிரியே இருக்கணும். அதுக்கு இவங்க ஓகே சொல்லிட்டாங்க. அடிஷனல் கமிஷனரை இப்ப நாங்க பார்க்க போறோம். அவங்க கிட்ட நீங்க ஒரு ஓகே வாங்கி கொடுத்துட்டீங்கன்னா இமீடியட்டா இதை ஓபன் பண்ணிடுறோம் அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் பொங்கல் கழிச்சு இதே மாதிரி அவங்க பழைய இப்ப இருக்கிற நடைமுறையை திருப்பி இம்ப்ளிமெண்ட் பண்ணி வியாபாரிகளுக்கு பாதுகாப்பு, அதாவது வியாபாரிகளுக்கு பாதசாரிகளுக்கு 5 அடி வழி விட்டு தான் நாங்க மெட்ரோ வேலையை செய்வோம்னு சொல்லி எங்களுக்கு உறுதி சொல்லி இருக்கிறாங்க. அதையும் நாங்க ஒத்துக்கிட்டு பேச்சுவார்த்தை சுமூகமா நடந்தது. அவங்களுக்கு எங்களோட நன்றியை நாங்க தெரிவிச்சுக்கிறோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.